பாரம்பரியமிக்க அந்தியூர் அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய நாட்டு நலப்பணி திட்டம் எனக்கு ஒரு உணர்வுபூர்வமாக இந்த என்எஸ்எஸ் முகாமில் ஏதோ பேருக்கு வந்தோம் பண்ணுங்கிறது இல்லாமல் ஒவ்வொரு பணியினும் நீங்கள் செய்கின்ற நேரத்தில் நிறைவாக செய்து அதை உணர்வுபூர்வமாகவும் செய்திருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய வேலை அழியாத செல்வம் கல்வி. திருவிழையை ஒரு நாங்கள் அந்த காலத்தில் 18-19 சப்பாத்தி சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார். நானும் அதை நினச்சிட்டு ஒரு நாள் நானும் சாப்பிடலான்னு சாப்பிட்டேன். ஒரு 9 நாள் சாப்பிடும் மேலே ஆனந்த குளியல் அந்த சினிமா படத்தில் குற்றால அருவியில் குளித்தது போல் இருந்தது பார்த்தியா. ஹாய் ஹலோ, இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பிரம்மதேசம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா நம்ம நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த பள்ளி வளாகமாகட்டும் இல்லை இந்த ஊராகட்டும், ஊரில் இருக்கிற அந்த லைப்ரரி, அப்புறம் கோவில்கள், இந்த மாதிரி நிறைய இடத்த சுத்தம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ விஷயம் எதையோ போட்டிருக்கிறோம். கட்டாயம் இந்த விஷயத்தையும் பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் வந்தேன். இன்றைக்கி இங்கே பார்க்கும்போது நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி இறுதி நாள். இப்போது நிறைவு விழா நிகழ்ச்சி நம்ம அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினரும் கலந்துக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி எல்லாத்தையுமே பதிவு பண்ணுவோம். இவங்க எந்தெந்த ஏரியாவை சுத்தம் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மறக்காமல் நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப், கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தம்பிங்களா, எல்லாம் கேம்ப்பு எத்தனை நாள் ஒர்க் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு கேம்ப் எல்லாம்? நல்லா இருந்து. எதை சுத்தம் பண்ணீங்க? ஸ்கூல் சுத்தம் பண்ணீங்க, கோயில், லைப்ரரி, அந்த சப்ஸ்கிரைப் பள்ளிக்கூடம் இருக்கு அங்கேயும். இப்போ எல்லாம் போடுவீங்களா ரோட்ல பார்த்தா? போட மாட்டோம். போட்டாலும் எடுத்துருவீங்க? நீங்களே எடுத்து எங்க போடுவீங்க? டஸ்ட்பின்ல எல்லாம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணிடுவீங்க. ஓகே கண்ணு. அப்புறம் எப்படி இங்கேயே தங்கிட்டீங்களா? முதல் இந்த நாட்டு நலப்பணி திட்டத்தில் சேரணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு? எதுக்காக வந்துச்சு? நாட்டுக்கு பொது சேவை செய்யணும்னு அதில் விருப்பப்பட்டு சேர்ந்தேன். என்னென்ன விதமாக நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்க? எப்படின்னா குப்பை இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லா இடமும் சுத்தமாக இருக்கணும் நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் சேர்ந்துருக்குறோம். அதுதான் சரி. இப்போது கேம்ப் எத்தனை நாள் நடக்குதுங்க? கேம்ப் 7 நாள் நடக்குது. 7 நாள் நடக்குதா? 28ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் நடந்துச்சு. 28லிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் நடந்துச்சு. உங்கள் காலையில் எத்தனை மணிலிருந்து உங்களோட பணிகள் தொடங்கும்? காலையில் 6 மணி 7 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்புறம் 9 மணி வரைக்கும் செய்வோம். அதுக்கப்புறம் மறுபடியும் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் செய்வோம். அதுக்கப்புறம் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் செய்வோம். சாயந்தரம் 5 மணி வரைக்கும். இப்போ உங்களுக்கு லஞ்சு, மார்னிங் டிஃபனு இதெல்லாமே வெளியில் போவீங்களா இல்லை இங்கே வந்துருமா? இங்கே வந்துடும், ஸ்கூலுக்கே கொண்டு வந்துடும். ஓ, இங்கே கொண்டு வந்துடுவாங்க. இப்போ டீ காஃபி இதெல்லாமே கேம்புக்கு டைமுக்கு வந்துடும். சரி, நீங்கள் இந்த கேம்பில் சுத்தம் பண்ணீங்க, இந்த விஷயத்தை தவிர வேறு எந்தெந்த விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க? எல்லாரும் ஒன்றா இருக்கிறது, அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சு ஒரு வாரம் ஃப்ரெண்ட்ஸ் கூட மொபைல் நோண்டாத ஒரு வாரம் இருந்திருக்கோம். ஓ, முக்கியமான விஷயம் இதுதான். மொபைல் நோண்டாத ஒரு வாரம் இருந்திருக்கிறீங்க. ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டீங்க. நம்ம வேலையை நாமளே பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் துணி துவைக்கிறதெல்லாம் நீங்களே தான்? இப்போ இங்கே இடமெல்லாம் இருக்குதா துணி துவைக்கிறதுக்கு? இருக்குது. தண்ணி எல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, எல்லா வேலையும் நீங்களே செஞ்சுக்கிட்டீங்க. மறுபடியும் அடுத்த இன்னொரு வாரம் கேம்ப்பு வர சொன்னாங்களா? வருவீங்களா? கட்டாயம் வருவீங்களா? சரிங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்முடைய பாரம்பரியமும் பண்பாடு மிக்க அந்தியூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட முகாமின் நிறைவு நாள் இது. இந்த சிறப்புமிக்க விழாவின் முதல் நிகழ்வாக நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் நல்லதொரு வரவேற்புரை நல்கி இந்த விழாவை தொடங்கி வைப்பார்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மக்கள் நலனே மகேசன் தொண்டு என்று அண்ணா கூறுவார்கள். அதற்கு உதாரணம் நம்மளுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மண்ணின் மைந்தர் நம்முடைய அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா அவர்கள். மாணவர்கள் நலனாகட்டும், பள்ளியினுடைய வளர்ச்சியாகட்டும் அவருடைய இரு கண்களாக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர் ஐயா அவர்களை பள்ளியின் சார்பாக நாட்டு நலப்பணி திட்ட இந்த சிறப்பு முகாம் சார்பாக வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்
திருமதி வசந்தி அவர்கள் இயற்கையோடு இயைந்த பள்ளியாக இருக்க வேண்டும் என்று நம்ம தொடக்க விழாவிலே கூறினார்கள். அவர்களையும் நம் பள்ளியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஐயா, எஸ்எம்சி தலைவி அவர்களும் இங்கு வந்துள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று என்னுடைய உரையை பாரம்பரியமிக்க அந்தியூர் அரசு மேல்நிலைப்பள்ளியினுடைய நாட்டு நலப்பணி திட்டம் என்ன கடந்த ஒரு வார காலமாக நம்முடைய பிரதேசம் பகுதியில் இருக்கின்ற பல்வேறு பணிகளை இங்கே சிறப்பாக இருந்து ஒரு 25 பேர் தங்களை முழுமையாக இந்த பணியில் ஒப்படைத்து இந்த மக்களுங்களை பார்க்கின்ற நேரத்தில் இந்த அளவுக்கு இந்த மாணவர்கள் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள் என்ற மக்களுடைய மதிப்பையும் இந்த நேரத்திலே நாம் பெற்றிருக்கிறோம். அது உங்களுக்கும் பெருமை, இந்த பள்ளிக்கும் பெருமை, இங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட அத்தனை பேருக்குமே பெருமை. அந்த அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமாக இந்த என்எஸ்எஸ் முகாமிலே ஏதோ பேருக்கு வந்தோம் பண்ணுங்கிறது இல்லாமல் ஒவ்வொரு பணியினும் நீங்கள் செய்கின்ற நேரத்தில் நிறைவாக செய்து அதை உணர்வுபூர்வமாகவும் செய்திருக்கிறீர்கள் என்பது இந்த தலைமை ஆசிரியர் இங்கே சொன்னார்கள். அந்த வகையிலே ஒரு மகிழ்ச்சி தரத்தக்க சம்பவமாக சூழ்நிலையாக இந்த என்எஸ்எஸ் முகாமானது சிறப்பாக நடைபெற்று முடிந்து அந்த நிறைவு விழாவில் நாம் இருக்கிறோம். அந்த தமிழ்நாட்டினுடைய டிஜிபியாக இருந்த நம்ம இவர் தான் இங்கே தான் இருந்து இப்போ இந்த நம்முடைய பள்ளியில் படித்து வந்தார். நம்முடைய பேர் வனத்துறையில் ஐஎஃப்எஸ் மிக உயர்ந்த தமிழ்நாட்டின் உயர்ந்த பதவியாக ஐஎஃப்எஸ் இதே பஞ்சாயத்தில் இருந்தார் சோமசுந்தரம். அதெல்லாம் நம்ம இந்த ஊருக்கு பெருமை தந்தார்கள். அந்த இதே பகுதியை சேர்ந்தவர் விஞ்ஞானியாக இருக்கின்ற அளவுக்கு இன்றைக்கி அந்த அளவுக்குலாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பெருமைப்படத்தக்க அளவுக்கு ஒரு ஊர் தான். அந்த ஊரில் நீங்கள் இருந்து பண்ணது ஒரு மிகப்பெரிய பெருமை. அந்த அனைத்து தரப்பினருமே பரவாயில்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு நிறைவாக இந்த என்எஸ் முகாமானது நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நம்முடைய பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் உங்களோடு ஒரு குடும்ப பாசத்தோடு உங்களோடு ஒருவராக இருந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற பாச உணர்வோடு இந்த பணியினை எல்லாம் நீங்கள் செய்திருப்பது உள்ளபடியே உங்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு மனதுக்கு ஒரு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதே நீங்கள் ஒரு வாரமாக செல்லு அதாவது இந்த தொலைபேசியை பயன்படுத்தவில்லை என்றது தலைமை ஆசிரியர் சொன்னார்கள். உள்ளபடியே அது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான். இன்றைக்கி அந்தளவுக்கு எல்லாமே டிஜிட்டல் காலமாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் அதை கூட இது பண்ணாமல் நீங்கள் முழுசாக இருந்துருக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அந்த அளவுக்கு சிறப்பாக நம்முடைய அந்தியூருடைய மேல்நிலை பள்ளிக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தி தந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய இந்த முயற்சி, இந்த விடாமுயற்சி நீங்கள் செய்திருந்த ஒரு வாரத்தில் நீங்கள் கற்ற பாடம் உங்களுடைய வாழ்க்கைக்கு என்றைக்குமே உங்களால் அதாவது நம்ம எந்த நிலையில் நீங்கள் பின்னாடி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் மிகப்பெரிய அந்தஸ்தில் வந்தாலும் எந்த நிலையில் வந்தாலும் இந்த முகாம் இன்றைக்கி நடந்த இந்த முகாமை உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாகத்தான். வாழ்க்கையிலே பள்ளி நாட்கள் தான் மறக்க முடியாது. எவ்வளவுதான் நிலையில் இருந்தாலும் கூட, எவ்வளோதான் செல்வாக்கு இருந்தாலும் கூட இந்த பள்ளி நாட்கள் என்பது ஒவ்வொருத்தருடைய மனசிலும் மறக்க முடியாத ஒரு நாட்களாகத்தான் இருக்கும். அந்த வகையில் இந்த என்எஸ் இது மாதிரி என்எஸ் ஸ்கீமை நாங்களாம் ஸ்கூலில் படித்தோம். இந்த மாதிரி என்எஸ் ஸ்கீம் இந்த ஊரில் போய் பார்த்தோம் பண்ணுங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கு மனசுலையும் நீங்கள் எந்த அளவுக்கு இருந்தாலும் கூட எந்த வயசு இருந்தாலும் கூட எங்களுக்கு அந்த பசுமையான நாட்களாக உங்களுக்கு இதயத்தில் கண்டிப்பாக இடம் பெற்றிருக்கும். அந்த வகைக்கு சிறப்பானது ஒரு நாளாக இந்த ஒரு வார காலம் மிக சிறப்பான ஒரு நாளாக இனிமையான நாட்களாக உங்களுக்கு நல்ல படிப்பினை தருகின்ற அளவுக்கு இன்னும் படிக்க வேண்டும் என்ற உணர்வினை அதிகப்படுத்துகின்ற அளவுக்கு எல்லா வகையிலும் மற்றவர்கள் பாராட்டுகின்ற பெருமையை ஏற்படுத்துகின்ற அளவுக்கு உங்களுடைய பணிகள் இருந்திருக்கிறது. அந்த வகையில் அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் நம்முடைய தொகுதிக்கு, நம்முடைய ஊருக்கு, நம்முடைய பள்ளிக்கு, நம்முடைய தொகுதிக்கு பெருமையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையுமே தொடர்ந்து நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உன்னதமான உச்சரித்திற்கு வர வேண்டும். நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இந்த இடங்களில் கல்விக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படியுங்கள், நான் இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன், உங்களில் ஒருவராக இருக்கிறேன், உங்களுக்கு நீங்கள் முதல்வர் அவர்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு கல்வியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய உன்னதமாக எல்லா உதவியும் செய்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் டிஎன்பிசி நீங்களே படித்து நீங்கள் எந்த நிலைக்கு வரலாங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு இன்றைக்கி கல்வி கொண்டு வந்துட்டார். இங்கே காசு இருந்தால் தான் வேலை, காசு இருந்தால் தான் படிப்புங்கிறதெல்லாம் இல்லாமல் நம்மளால் படிக்க முடியும், நம்ம படித்தோன்னா இன்றைக்கி எந்த வேலைக்கு வேணாலும் வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே இதையெல்லாம் உணர்ந்திருப்பீங்க. அதை ஒவ்வொருடைய அப்பா அம்மா எந்த கனவுகளோடு உங்களை படிக்க வைத்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த கனவு நனவாக வேண்டும். உங்களாலும் சாதிக்க முடியும். என்னால் முடியாது, அவன் தான் படிப்பான், அவன் தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவாங்கிறது இல்லை, என்னால் சாதிக்க முடியும் என்ற அர்ப்பணிப்போடு நீங்கள் இருந்தால் மிகப்பெரிய நிலைக்கு வர முடியும். அப்படிப்பட்ட நிலைக்கு நீங்கள் அத்தனை பேருமே வர வேண்டும் என உங்களையெல்லாம் வாழ்த்தி கேட்டுக்கொண்டு சிறப்பாக பணியாற்றி
நம்ம பள்ளிக்கு பெருமையை ஏற்படுத்தி தந்திருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே மீண்டும் வாழ்த்தினையும் பாராட்டினையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் எங்களோடு விடைபெறுகிறேன். இந்த என்எஸ்எஸ் முகாமுக்கு உறுதுணையாக இருந்து அரும்பணியாற்றிய நம்முடைய பள்ளி தலைமை ஆசிரியர், உடற்கல்வி ஆசிரியர், நம்முடைய பிடிஎஸ் சங்கத்திட்ட தலைவர்கள் மற்றும் எஸ்எம்சி சேர்ந்த தலைவர் மற்ற அனைவருக்கும், அதே மாதிரி ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேருக்குமே எனது 5 சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாக இந்த நேரத்தில் இதயமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவில் உங்கள் மத்தியில் விடைபெறுகிறேன். நன்றி. உங்களுடைய வேலை அழியாத செல்வம் கல்வி. திருடர்களாலே திருட முடியாத அந்த கல்வி செல்வத்தை, அதுதான் நிலையான செல்வம். வெறும் காற்றால் அழியாது. சிறந்த முறையில் கல்வி கற்று மேலவாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இந்த புல்லு பூடு இதெல்லாம் பிடிங்கி நமக்கு பள்ளிக்கூடத்துலேயும் நல்லா வந்து பாத்தியெல்லாம் பிடிச்சு கொடுத்து விதை போட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தயார் பண்ணிக்கிங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு செய்து கொடுத்துருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். நாட்டு நலப்பணி திட்டம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அந்தியூர். இது எனக்காக அல்ல, உனக்காக. டிஜிட்டல் கல்வி அறிவில் இளைஞர்களின் பங்கு என்ற சிறப்பான நோக்கத்தோடு இந்த வருடம் இனிதே ஆரம்பிக்கப்பட்டது. துவக்க விழா நிகழ்வாக நமது அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களின் வரவேற்புரையுடன் இனிதே ஆரம்பிக்கப்பட்டது. எஸ்எம்சி மற்றும் பிடிஏ தலைவர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள். பிற்பகல் பள்ளி செல்லா குழந்தைகள் கணக்கெடுப்பு மற்றும் விழிப்புணர்வு, மஞ்சள் பை விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்றன. டிஜிட்டல் கல்வி அறிவில் இளைஞர்களின் பங்கு என்ற தலைப்பில் திரு மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சுற்றுச்சூழல் மற்றும் சைபர் கிரைம் விழிப்புணர்வு குறித்து திரு கோபால் எஸ்ஐ அவர்கள் மற்றும் சக்திவேல் ஐயா அவர்கள் சிறப்புரை வழங்கினார்கள். திரு மூர்த்தி ஐயா அவர்கள் துணை காவல் ஆய்வாளர் அவர்களால் சிறப்புரை வழங்கப்பட்டது. காலை சிறு சேமிப்பு மற்றும் சேமிப்பின் முக்கியத்துவம் பற்றி திரு பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் துணை மேலாளர் கனரா வங்கி ஆப்பக்குடல் சிறப்புரை வழங்கினார். சித்த மருத்துவருடன் கலந்து கொண்டு திரு செல்வம் ஐயா அவர்கள் சிறப்புரை வழங்கினார். உணவே மருந்து மற்றும் மருந்தே உணவு என்ற தலைப்பில் நமக்கு அறிவுரை வழங்கினார். உயர்கல்வி வழிகாட்டி சிறப்பு நிகழ்வாக முனைவர் திரு கா சிவராஜ் ஐயா அவர்கள் கௌரவ விரிவுரையாளர் அரசு கலைக்கல்லூரி அந்தியூர் சிறப்புரை வழங்கினார். உடலினை உறுதி செய் என்ற தலைப்பில் நமது உடற்கல்வி ஆசிரியர் திரு மு திருமாவளவன் ஐயா அவர்கள் சிறப்புரை வழங்கினார். உடல் உழைப்பு பணிகள்: பள்ளி வளாகத்தை தூய்மை செய்தோம், காய்கறி தோட்டம் அமைத்தோம், கோவில் வளாகம், நூலக வளாகம், ஆரம்ப சுகாதார நிலையம், மழலையர் பள்ளி ஆகிய வளாகங்களை தூய்மை செய்தோம் மற்றும் நமது பள்ளி வளாகத்தையும் தூய்மை செய்தோம். இடைவிடாமல் பணிபுரிந்து காலை முதல் மாலை வரை 7 மணி வரை மாணவர்களுடனே பயணித்து அவர்களுக்கு வேண்டிய உணவு அனைத்து உபசரிப்புகளையும் மிகச்சிறந்த முறையில் அவர்களுக்கு செய்து அவர்களை குளிரச் செய்து பணிகளிலும் உடனிருந்து அனைத்து விதமான இந்த 7 நாட்களும் தொய்வில்லாமல் பணியாற்றிய தேனிக்கு நிகராக போற்றப்படுகின்ற நம்முடைய பள்ளியின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெத்துசாமி ஐயா அவர்களுக்கு நம்முடைய இந்த 7 நாட்களும் என்னெல்லாம் மெனு போடலாம், மாணவர்களுக்கு எப்படியெல்லாம் செய்யலாம், எப்படியெல்லாம் பணிகளை மேற்கொள்ளலாம் என்று மிகச்சிறந்த வகையில் அந்த லிஸ்ட்டுகளை எல்லாம் தயாரித்து அதை பார்த்தீங்கன்னா ஒரு சுகமான அனுபவமாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு பிரிந்து மாணவர்களுடனே பயணித்து அத்தனை விதமான பணிகளிலும் ஒரு தியாக உணர்வுடன் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்கிய நம்முடைய மதிப்பிற்குரிய தீபசுதன் அவர்களுக்கு நம்முடைய பள்ளி. நாங்கள் அந்தியூர் அரசாங்க மேல்நிலைப்பள்ளியில் வந்திருக்கோம். அதாவது இந்த இருந்த 7 நாள் கேம்பில் இந்த பள்ளிக்கூடத்து கேம்பெல்லாம் வேலையை முடிச்சுட்டு அப்புறமேட்டுக்கு கோயில் வளாகத்தையும் போய் முடிச்சுட்டு டெய்லி காலையில் ஆனாக்கா எங்களுக்கு காஃபி மற்றும் 8 மணி ஆனால் சாப்பாடு எல்லாம் வந்துடும். அது சார் ஒரு இது சொன்னார், தமிழையை நாங்கள் அந்த காலத்தில் 18-19 சப்பாத்தி சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார். நானும் அதை நினச்சிட்டு ஒரு நாள் நானும் சாப்பிடலான்னு சாப்பிட்டேன். ஒரு 9 மேலே சாப்பிட மேலே 9 மேலே சாப்பிட முடியல. அதுக்கப்புறமேட்டு நானும் ஒத்துக்கிட்டேன், சார் என்னால் சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு அடுத்த நாள் இருந்து காலையில் டெய்லி ஆனால் யோகா இதெல்லாம் சார் பிடி வளமையாக சொல்லி தருவார். அதுக்கப்புறமேட்டு டெய்லி நம்ம காமர்ஸ் சார்
இவர் டெய்லி காலைல எழுந்துச்சு எல்லாத்தையும் எழுப்பி விட்டுருவாரு. எல்லாரும் பசங்க நல்லா தூங்குவானுங்க, நல்லா பரண்டு கிடப்பானுங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது சார் வந்து எழுப்பி விடுவார். அதுக்கப்புறமா காலையில் டெய்லி எழுந்துச்சு வார்ம் பண்ணிவிட்டு அன்றைக்கி இந்த ஸ்கூலோட பிடி சார் வந்துருந்தார். அவர் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் சொல்லி தந்தார். வார்மப்பு அவர் வந்து கொஞ்சம் வார்மப் சொல்லி தந்தார். அது அன்றைக்கி வந்து பசங்கன்னாக்கா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஜாகிங் போனோம். ஜாகிங் போயிட்டு ஜாலியாக வந்து வார்மப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே டீ குடிச்சிட்டு மறுபடியும் கோயிலுக்கு போய் சுத்தம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறமேட்டு கோயிலுக்கு சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு வயசானவர் பொதுவாக இருந்தால். அவர் வந்து பசங்க இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு 100 ரூபா தந்துட்டு போடுறாரு, டீ வாங்கி சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறமேட்டு வாரத்தில் 7 நாள் 4 நாள் சார் வந்து சிக்கனை வாங்கி போட்டார். சிக்கன் மீன் பெட்சன் சார். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹெச்எம்எஸ் வந்து ஒவ்வொரு நாள் வந்து பார்த்துட்டு போனாங்க. அப்புறமேட்டு கருணாகர் ஐயா, முக்கியமாக கருணாகர் ஐயா வந்தார். கருணாகர் ஐயா அதுக்கப்புறமேட்டு நம்ம நவீன் சார் எங்கள் கூடயே இருந்தார். எங்கள் கூடயே இருந்து கிரிக்கெட் விளையாடினோம். நாங்கள் இங்கே தான் அந்த இடத்துல நின்று கிரிக்கெட் விளையாண்டுருந்தோம். நாங்கள் பசங்க எல்லாருமே விளையாண்டுருந்தோம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தலைமை பொறுப்பேற்று மதிப்புமிகு அந்தியூர் சட்டமன்ற ஐயா அவர்கள் எழுச்சிமிகு உரையாற்றினார்கள். அவருக்கு பல்வேறு பணிகள் இப்போ எடுத்தோன்னே பர்கூர் பரர் நமக்கு அந்த வேலைப்பளவுக்கு மத்தியில் நம்ம மாணவர்களெல்லாம் நம்மளெல்லாம் சந்திக்க வேணுங்கிறதுக்காக வந்திருந்து எழுச்சிமிகு உரையாற்றினார். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் இந்த கேம்பை மிகச்சிறப்பாக முடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. சாதாரணமாக முடிச்சிடாதீங்க, என்ன செலவானாலும் பரவாயில்ல, எப்படி செலவானாலும் பரவாயில்ல, மாணவர்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஊருக்குள்ளே எல்லா பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். அந்த கட்டளையை நீங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டீர்கள்? சிறப்பாக செய்து முடித்தீர்கள். எமக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்கள் நமக்கு மிகப்பெரிய உதவி. ஹெச்எம் ரூம் சார் வந்த உடனே இந்தாங்க சார் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன வேணாலும் பயன்படுத்திங்க, எல்லா டாய்லெட்டையும் பயன்படுத்திங்க, மோட்டரை போட்டு விட்டுக்குங்க, எல்லா லைட்டெல்லாம் போட்டுக்குங்க, அந்த ஃபேனை போட்டுங்க, எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க. நாம் எலெக்ஷன் டியூட்டிக்கு போனால் கூட ஒரு சில தலைமை ஆசிரியர் பூட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு டாய்லெட் மட்டும்தான் இருக்குது, மீதி டாய்லெட்டை போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் நமக்கு இந்த 7 நாளும் அம்மா அவர்கள் அவங்க எல்லா சாவியும் எடுத்து கொடுத்துட்டு நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பயன்படுத்தி சொன்னாங்க. இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு அந்த அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்கள் உங்களுக்காக அப்துல் கலாமின் 10 கட்டளைகளை அற்புதமாக படித்து காட்டினார்கள். நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும். எதற்காக படித்தார்கள்? உங்களுக்காகத்தான். நீங்கள் அதை என்ன பண்ண வேண்டும்? பின்பற்ற வேண்டும். மேலும் கல்வி அழியாத செல்வம், யாரும் திருட முடியாது அப்படிங்கிற தெளிவாக ஒவ்வொரு தடவையும் எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கு உங்களுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக எஸ்எம்சியினுடைய தலைவர் அம்மா அவர்கள் ஒவ்வொரு விழாவுக்கும் கலந்து கொண்டு நமக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்திருக்கார்கள். அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக கல்வியாளர் சீனிவாசன் அவர்கள் அம்மா அன்றைக்கே வந்தார். பாருங்கள், அந்த மோட்டர்லாம் இப்படி போட்டு பழக்கி விட்டார், இந்த கேட் வேலை இருக்குங்க எல்லாம் தெளிவாக சொல்லி, ஏதாவது டவுட்டுனா அந்த லைட்டெல்லாம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு, எல்லாமே செஞ்சு கொடுத்தாரு. ஏதாவது பிரச்சனை தேவை அப்படின்னா உடனே கூப்பிட்டுருந்தாரு. எல்லாமே சிறப்பாக செஞ்சார். சீனிவாசன் அவர்களுக்கும் நன்றி. ஒவ்வொரு நிகழ்வுக்கும் கலந்து கொண்டு நமக்கெல்லாம் உற்சாகப்படுத்துகிறார். அவருடைய அடுத்ததாக ஓய்வற்ற அரசு அதிகாரி ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக நம்ம அம்மன் கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருந்தவர் வந்தாருங்க. எங்கள் ஐயா சார் எனக்கு ஒரு 2-3 குழி கட்டி கொடுங்க. எதுக்குங்கண்ணே? நான் பூஞ்செடி வச்சுக்கிறேங்க. பறித்து கொடுத்து அம்மன் கோயில் வளாகத்தில் செடி வச்சுட்டாரு. வேலைக்கு பார்த்து வச்சுக்கிங்க இல்லையா? சிறப்பாக வச்சு கொடுத்தேன். நம்ம அன்றைக்கி பறித்து கொடுத்தோம்லப்பா சாருக்கு, செடியெல்லாம் வச்சுட்டார், பூஞ்செடியாக வச்சுருக்காரு. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்து வேல்சாமி ஐயா அவர்கள் உறவினர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளோம். அடுத்ததாக சதீஸ்வரன் ஐயா அவர்கள் இங்கே பக்கத்தாலேயே இருந்து நமக்கு ஏதாவது தேவைன்னா டக்குன்னு ஓடி போய் கடையில் வாங்கிட்டு வந்து பயன்படுத்தின அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக நம்முடைய ஓய்வற்ற ஐயா அவர்கள், எங்களுக்குலாம் ஓய்வில் அவர் பெறலை, எப்பொழுதும் எங்கள் கூட தான் இருக்கார். வருவார், நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வருவார், அப்பப்போ ஆலோசனையெல்லாம் சொல்லுவார். உங்கள்கிட்டையும் மகிழ்ச்சியாக எல்லாமே பேசிகிட்டு இருந்தார். அவர்களுக்கும் நன்றி. அடுத்தது எக்கனாமிக்ஸ் சார், அவர்களும் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டுக்குவார், எப்படியே கேம்ப் போயிட்டுருக்கு. இன்றைக்கும் காலையில் நாங்கள் எச்சம் பலமுறை ஃபோன் பண்ணி பார்த்தோம், எடுக்கல.
அப்போ மறுபடியும் கிடைச்சார் வந்துட்டார். அவர்களுக்கும் நன்றி. அடுத்ததாக தினந்தோறும் நம்மளுக்கெல்லாம் தண்ணி ஆனந்த குளியல், அந்த சினிமா படத்தில் குற்றால அருவியில் குளித்தது போல் இருந்தது பார்த்தியா, அது மாதிரி 2 டேங்க்லையும் தண்ணி ஊற்றும். ஆமாம், சும்மா அப்படியே பிரமாதமாக ஒரு 2 மணி நேரம் விளையாடி போட்டு 2 மணி நேரம் நல்ல ஆனந்த குளியல் பண்ணாங்க. அதுக்கு மூல காரணம் அண்ணன் தான். அவர்களுக்கு எங்களுடைய நன்றினை தெரிவிக்கின்றோம். அடுத்ததாக உடலினை உறுதி செய் வளவனையா அவர்களுக்கும் எப்பொழுதும் அவர் என்ன செய்வார், ஊக்கமாக தான் கொடுத்துட்டே இருப்பார். இப்படி பண்ணு, ஏன்டா விளையாடுறதுக்கு வரல, போகிற பயணிகளும் திட்டுவார். ஏன்னா 6 மணி உள்ளூரில் தானே இருக்கிறேன், 5:30 மணிக்கு வந்து விளையாட வர தெரியாதா, வாக்கிங் வர தெரியாதா அப்படின்னு திட்டுவார். அவர் வந்து மாணவர்கள் அவர் ஒரு பற்று. இந்த அவர் ஐயா அவர்களுக்கும் மனமாக இருந்த நன்றி. அடுத்ததாக அன்பு தம்பி நவீன் அவர்கள் அன்றைக்கி சொன்ன மாதிரி 20-30 கிலோமீட்டர் மலை ஏறிவாரத்துலேருந்து டெய்லி நைட்டுங்க வந்துடுவார். வந்து உட்காந்துருந்து நான் கூட போயிடுவேன் வீட்டுக்கு. ஆனால் அவர் வந்து இருந்து எல்லா பணிகளையும் முடிச்சுட்டு நைட்டு இங்கே தங்கிக்குவார், விளையாடுறதுக்கு வருவார். நாங்கள் எல்லாருமே விளையாடணும். ஊருக்கு ரோட்டில் வரீங்களா பார்ப்பேன், ஏன்னா வாத்தியார் இந்த விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நான் தம்பி நவீன் அவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறுதி அடுத்ததாக அறுசுவை உணவை நமக்கு வழங்கிய மயில் கேட்ரிங் பாட்டப்பன் அவர்களுக்கு முதல் நன்றி சொல்லணும். நம்ம மகிழ்ச்சியாக சாப்பிட்டோம் அப்படின்னா அவர் தான் காரணம். ஏதாவது சாப்பாட்டில் தொய்வு இருந்ததா இல்லை, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு, திருப்தியாக சாப்பிட்டோம். அவர் இல்லைனாலும் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதுக்கு அடுத்ததாக மின்விளக்கை அமைத்து கொடுத்த முருகன் அவர்களுக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் மேலாக உங்களுக்கு தான் நன்றி. ஊருக்காரெல்லாம் பெருமையாக பேசுகிறாங்க, கோயிலெல்லாம் இப்படி சுத்தமாக இருக்குது, என்ன நோம்பு என்னது விளையாட்டு நடத்துறீங்கன்னு கேட்டாங்க. பார்க்குறீங்களா விளையாட்டுங்களா? இன்னும் நம்ம அந்த கிரவுண்டை சுத்தம் பண்ணி அங்கே கபடி நடத்துவாங்க, கிரிக்கெட் நடத்துவாங்க. சுத்தம் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து வண்டி நிறுத்திட்டு கேட்டாங்க, என்னங்க என்ன விளையாட்டு நடத்துறீங்களா அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு தான் எல்லா கிரெடிட்டுமே, எல்லா பெருமையும் யாருக்கு தான் போய் சேரும், உங்களுக்கு தான் போய் சேரும். எங்கிட்ட இருக்கிற எல்லா பெருமையும் உங்களுக்கு தான் வந்து சேரும். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக இந்த வளாகம், லைப்ரரி, கோயில் எல்லாத்தையும் மிக சிறப்பாக செஞ்சு கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த முகாமை சிறப்பாக முடிச்சிருக்கிறீங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, சின்ன பிரச்சனை கூட கிடையாது. எல்லோரும் அன்போடு இருந்து மகிழ்வோடு இருந்து இந்த முகாம் முடிச்சிருக்கோம். இதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எல்லாரும் சொன்னதை போல் பள்ளியிலும் எடுத்து சென்று எல்லாருக்கும் தகவலை சொல்லணும். அடுத்த வருஷம் சின்ன பையன் வந்து சொல்லணும், 10வது பையன் வரணும், ஐயா என்னை கேம்பில் சேர்த்திக்கிங்க, என்னை கேம்பில் சேர்த்திங்க, ஒரு 90-50-100 பேர் வரணும். நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அவங்க வருவான், சரியா? அப்படி இருந்து நாட்டு நலப்பணி திட்டத்தை குறிக்கோளாக கொண்டு நாட்டுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சேவையாற்றணும். காலையில் அந்த தம்பி வந்தார் இல்லையா, தினேஷ், அவர் எங்கே போயிருக்காரு, ஆர்மிக்கு போயிருக்காரு. நம்ம பள்ளியில் படித்த ஒரு மாணவன் ஆர்மிக்கு செலக்ட் ஆகிருக்கோம். 14ஆம் தேதி ட்ரைனிங் போகிறார், 24 ஆகினால மாணவர்களாகிய உங்களுக்கு தான் எல்லா கிரெடிட்டுமே, எல்லா பெருமையும் உங்களையே சேரும். மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி கூறி இந்த விழாவை இனித நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.